ஹீரோவோட பையனை தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்கு கடத்திட்டு போயிருப்பாங்க. வைஃபோ உனக்கு பையனை விட வேலை தான் முக்கியம், அதனால நீ அதை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி இப்போ கோவப்பட்டு அடிக்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரி ஹீரோ ரொம்ப நேர்மையா இருப்பாரு, நாட்டுக்காக தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பாரு. இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல அந்த 2 தீவிரவாதிகளையும் கொண்டு வந்து விட்டா பையனை உயிரோட அனுப்புறதா சொல்றாங்க. இப்போ பையனும் அப்பா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி அழறான். நாட்டுக்காக என்னோட உயிரை கூட கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருப்பாரு, அதை தான் யோசிச்சு பாக்குறாரு. இருந்தாலும் பையனுக்காக இப்ப தீவிரவாதிகளை கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஹீரோக்கோ பையனை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப டெரரிஸ்டா இந்தியால இருந்து கூட்டு போய் பாகிஸ்தான் பார்டர்ல விடுறதுக்கு போறாங்க. தீவிரவாதியோ இப்ப ஹீரோ கிட்டே நக்கலா பேசிட்டு அங்க கிளம்புறான். என்னதான் இருந்தாலும் பையனுக்காக நாட்டை விட்டு கொடுத்துட்டுமேனு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வைஃபோ பையன் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் தான் தனியா வந்திருக்காரு. பார்த்தா இவர் பையனை கூட்டு வரல, அந்த தீவிரவாதிகள் அங்கேயே ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால இப்ப தீவிரவாதிகளோ பையனை அங்கேயே சுட்டுட்டு இருப்பானுங்க. வைஃப் சொன்ன மாதிரி தான் பையனை விட நாடு தான் முக்கியம் முடிவு எடுத்திருப்பாரு. இப்ப பையன் இறந்து போயிட்டான் தெரிஞ்சதுமே வைஃப் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப 8 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க இந்தியாவை சேர்ந்த சில பேரை டெரரிஸ்ட் கடத்தி வச்சிருக்கிறதா இப்ப இந்திய ராணுவத்துக்கு மெசேஜ் போகுது. இப்ப இவங்களோ போய் அவங்களெல்லாம் காப்பாத்தி கூட்டு வராங்க. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டு கொண்டு போய் விடுறாங்க. அப்பதான் ஹீரோவோட பையன் பேர் ஹர்மன், அதே பேரை சொல்லி ஒருத்தன் எங்க அப்பா பேர் விஜய்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் வந்து பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அவன் சொல்ற எல்லா விஷயமே ஹீரோவோட பையனோட ஒத்து போகுது. அதனால இவன் தான் ஹர்மன் முடிவு பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் இது என் பையனான்னு சந்தேகமா இருந்துட்டு இருக்கு. வைஃபையும் இப்ப பையனை பாக்குறதுக்காக கூட்டு வராங்க. பையனை பார்த்ததுமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. அவனுமே அம்மாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான். இப்ப பையன் கிடைச்சிட்ட சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா ஹீரோவால மட்டும் இவனை பையனை ஏத்துக்க முடியல. சின்ன வயசுல இந்த ஹர்மனுக்கும் இப்ப இருக்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால அவன் யூஸ் பண்ண லேப்டாப் எல்லாம் பாக்குறாரு, ஹிஸ்டரி கூட டெலீட் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோவை இப்போ சந்தேகப்பட்டு ஹர்மன் கிட்ட விசாரிக்கிறாரு. வைஃபோ எதுக்காக பையனை பார்த்து சந்தேகப்படுறீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோக்கே தெரியாம ஹர்மன் தனியா ஒரு செல்போன் வச்சிருப்பாரு, அதை ஹீரோ கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. இந்தியால மறுபடியும் இப்போ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, அதை நியூஸ்ல பாக்குறாங்க. ஹீரோக்கு இப்போ இவன் மேல பயங்கரமான சந்தேகம் வருது. ஹீரோவை சுடுறதுக்காக அவன் துப்பாக்கிவே எடுத்துறான்.